எத்தியோப்பியாவில் இருப்பதை குஜராத்தில் இருப்பதை போன்று உணர்வதாக பிரதமர் மோடி நிகழ்ந்தார். எத்தியோப்பிய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, சிங்கங்களின் பூமியான எத்தியோப்பியாவில் இருப்பது அற்புதமாக இருப்பதாகவும், தனது சொந்த மாநிலமான குஜராத்தும் சிங்கங்களின் இருப்பிடம் என்பதால் இங்கு இருப்பதை தன் சொந்த ஊரில் இருப்பதை போன்று உணர்வதாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்தார். எத்தியோப்பியாவின் மாபெரும் கௌரவமான நிஷான் விருதை பெற்றதில் பெருமை அடைந்ததாகவும், இந்த விருதை இந்திய மக்கள் சார்பாக பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் பரந்த கடல்களுக்கு அப்பால் வர்த்தக தொடர்புகளை உருவாக்கியதாகவும், 1941 எத்தியோப்பியாவின் விடுதலைக்காக இந்திய வீரர்கள் எத்தியோப்பியர்களுடன் இணைந்து போரிட்ட போது நமது உறவு ஒரு புதிய சகாப்தத்தில் அடியெடுத்து வைத்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். எத்தியோப்பியாவில் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் இந்திய நிறுவனங்களும் அடங்கும் எனவும், பல்வேறு துறைகளில் 45,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்து 75,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் கொரோனா காலகட்டத்தில் இந்தியா 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் அனுப்பியது என்றும், எத்தியோப்பியாவிற்கு 40 லட்சத்திற்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்களை வழங்கியது இந்தியாவின் பெருமைக்குரிய பாக்கியம் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்.